அப்ப நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க நானும் வரட்டுமா? நீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வந்து அங்க வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டே. அவர் ஒண்ணு பேச நீ ஒண்ணு பேச அப்புறம் அது பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க அன்னைக்கு காசு கொடுக்கலன்னா அந்த ஆள் வெளியே வச்சுட்டு 4 பேர் முன்னாடி நாக்க புடுங்குற மாதிரி அந்த பேச்சு பேசினா இன்னைக்கு காசை வாங்கி அவன் மடியில வச்சுக்கிட்டு வானே. இப்ப அவன் பேசின பேச்சை அள்ளிட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஏண்டி அது என்ன வேற யாரவா? நம்ம மாப்பிள்ளடி அன்னைக்கு கஷ்டம்னு உனக்கு காசு கொடுத்தாங்க. கஷ்டம்னு காசு கொடுத்தாங்க நீங்க அது யார் விட்டு காசு கொடுத்தாங்க? நம்ம விட்டு காசை நமக்கே தானே கொடுத்தாங்க. என்னமோ அவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க இத்தனை வருஷத்துக்கு இங்க தின்னதுக்கு இங்க மளிகை ஜாமான் அள்ளிக்கிட்டு போனதுக்கு அதை கணக்கு போட்டு பார்த்தாலும் எப்படியும் 6-7 லட்சம் வரும். இந்த 1 லட்சம் எம்மாத்திரம் அதுக்கு போய் அந்த பேச்சு பேசுறானுங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்க போறாங்க பாருங்க. நான் சொல்லல உனக்கு எதுக்கு கூட்டிட்டு போலன்னு இப்ப தெரியுதா? ஆமா, நம்ம ஒண்ணு சொன்னா உங்க மண்டையில ஏறாது. உங்களுக்கு நீங்க சொல்றத வேத வாக்கா இருக்கும். சரி போய் கொடுத்துட்டு வாங்க. சரி சரி வரேன். இது கடைக்கு வேற போகணும். கிளம்பி இரு, போயிட்டு வந்துருவோம். கிடைக்கா? ஏன்? தட்டு தாம்பளம் வைக்கணும், அதுக்கு போய் துணி எடுக்கணும், ஊருப்பட்ட செலவு இருக்கல. தட்டு தாம்பளம் வைக்கணும், சேலை எடுக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல. நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எடுக்கிறதுக்கு காசு வேண்டாமா? அதான் 1,25,000 தந்தாங்கல்ல, அதுல 25,000 இருக்குல்ல, அதை வச்சு எடுப்போம். இருக்கிற காசு சேலைக்கும் தட்டு தாம்பளம் எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு டப்பா அதெல்லாம் கொடுக்கறதுக்கே ஆயிடும். இன்னும் நகை எடுக்கிறதுக்கு நம்ம ஊர் தலைவர்கிட்ட தான் ஒரு 2 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன். தாரேன்னு சொல்லியிருக்க. அப்படி கொடுத்தா ஒரு 3 பவுன் எடுத்துட்டு வந்துருவோம். சரி சரி கிளம்பிரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஒருத்தர் விடாம ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டு இருக்காரு. கடை மேல கடை வாங்கி என்ன பண்றதுனே தெரியலப்போ. வயசான காலத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா கூட ஆஸ்பத்திரியில சேர்ந்து 15 செலவு பண்றது கூட கையில 10 ரூபாய் இல்ல. இப்படி இந்த பிள்ளைங்களுக்கே கடனை வாங்கி நம்ம செஞ்சு கடைசி காலத்துல கடன் வாங்கியே குடும்பம் அழிஞ்சிச்சுன்னு சொல்லி பேச்சு வர்றதுக்கா? நம்ம என்னத்த சொல்றதுக்கு? ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எந்த வீட்டுல பொண்டாட்டி பேச்சை கேட்கறாங்களோ அந்த வீடு தான் உருப்பிடும். பொண்டாட்டி பேச்சை கேட்காம தான் இஷ்டத்துக்கு தான் காசை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் இப்படித்தான் இருக்கும். என் கூட கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொத்து சொகன்னு வயசான காலத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டு வீட்டோட கிடக்குறாளுங்க. நம்ம நிலமை பாரு, அங்கே வேலை கிடைக்குமா இங்கே வேலை கிடைக்குமான்னு காவை காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. முத்தாயி என்னதான் பண்ணி தொலைறான்னு தெரியல. வீட்டுக்குள்ளேயே அட காத்துக்கிட்டு. ஏன் முத்தாயி என்னாடி சாந்தா, ஏன் கூப்பிடுற? வீட்டுக்குள்ளே முட்டை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பிய, வெளியே வரவே மாட்டிக்கிற. அடா அதை ஏண்டி கேட்கற? என் பையன் வேற அம்மா உன் கையால தான் சாப்பிடணும், உன் கையால சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, என் பொண்டாட்டி சமைக்கிறதே எனக்கு பிடிக்கலாமான்னு சொல்லிவிட்டேன். அதனாலதான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு ரசம் தாளிச்சுக்கிட்டு இருக்கேன், கூப்பிட்டேன். ஏண்டி எப்பயுமே உன் பையன் உன் கையால சாப்பிட மாட்டேனடி, என் பொண்டாட்டி சமைக்கிறது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு வாங்கி, இது என்னடி புது கூத்தா இருக்கு? உன் கையால சமைச்சு சாப்பிடணும்ன்றான். எதுவும் உள்குத்து கிழ்குத்து இருக்குமா? எப்ப பார்த்தாலும் நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்கிறதே உனக்கு ஒரு வேலை பழப்பா போச்சுடி. என் பையன் சின்ன வயசுல நான் ஆக்கி போட்டேன்னு வச்சுக்கவே சும்மா லொபுக்கு அப்படி சாப்பிடுவாண்டி. ஏதோ இவ வந்தோன்னு தான் அப்படி ஆயிட்டான். இப்ப மறுபடியும் என் பையனுக்கு ஏன் அருமை தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அம்மா உன் கையால சமைச்சு கொடுன்னு சுத்தி வாங்கிட்டான். சரி 1000 தான் இருந்தாலும் அது யாரு நம்ம ரத்தமாச்சே நம்ம பையனாச்சேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக அதெல்லாம் சந்தேகமாவே இருக்குடி. ஒருவேளை உன் மருமவ நான் சமைக்க முடியாது, உங்க அம்மா சும்மாவே தின்னுட்டு உட்காந்துருக்கா, அதனால உங்க ஆத்தா கடையை சமைச்சு போடனா இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாளோ. அதனால தான் உங்ககிட்ட கோவமா பேசி வேலை வாங்க முடியாதுன்னு சொல்லி இப்படி பேசி வேலை வாங்குறாங்களோ. ஏன்படி உனக்கு வேற வேலை பழப்பே இல்லையாடி? என் பையன் இப்பதான் என் மேல அன்பா பாசமா பேசுறான். நீ அதை இதுன்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டு மறுபடியும் என் பையன் என்கிட்ட இருந்து முறைச்சிக்கிட்டு தெரியறதுக்கா? வாயை மூடிட்டு போடி. காலங்காத்தால விடியலையோ ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடி வெளியே வந்து உக்காந்துக்கிட்டு யார் குடும்பத்தையாவது கெடுக்கலன்னா இவங்களுக்குலாம் தூக்கமே வராது போல இருக்கு. அம்மா சமைச்சிட்டியாம்மா? பசிக்குதுமா, சாப்பிடணும். சாப்பாடு ஆயிருச்சே என்ன? ரகு இந்த வந்துட்டேயா? இந்த வந்துட்டேன். இந்த ஏத்த வீட்டுக்கார சிறுக்கி என்னை கூப்பிட்டு பாடா படுத்தி எடுக்கிறாயா? அதுதான் வரத்துக்கு மணி ஆகி போச்சு. இந்த வந்துட்டேன்ப்பா. இந்த வந்துட்டேன். சரியாதான் இது என்னடா புது கூத்தா இருக்கு. நம்ம கூப்பிட்டா உடனே வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்து பேசுவா. இப்ப அவளும் என் குடும்பம் தான் பெருசுன்னு போயிட்டா. இனி என்ன பண்றது? நமக்கு வாய் துணைக்கு ஆள் இல்லைன்னா மண்டை வழியே வந்துருமே. குட்டி மாமா அத்தை கூட போறது பெருசு இல்லை, அங்கே போய் எதுவுமே கேட்கக்கூடாது சரியா? கேட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது அடி வெளுத்து விடுவேன். இப்படிதான் சொல்லுவேன். ஆனா அங்க போனே அம்மா அதை வாங்கி கொடுத்தேன் அவனுன்னு சொல்லிட்டு அந்த கடையை காலை பிடிச்சிக்கிட்டே நிப்ப பத்தியா, அந்த மாதிரிலாம் நிக்க கூடாது சரியா? அப்பா அப்ப தெரிஞ்சதுன்னா திட்டுவாரு. சரி சரி. கோயிலுக்கு போனோமா அத்தையும் மாமா கையை பிடிச்சிக்கிட்டே போகணும், கையை பிடிச்சிக்கிட்டே வரணும். அதை விட்டுவிட்டு சும்மா அப்படி இப்படின்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது. அப்புறம் வெளியெல்லாம் போனால் அத்தையும் மாமாவையும் அத்தை மாமான்னு சொல்லக்கூடாது, அம்மா அப்பான்னு தான் சொல்லணும் சரியா?
சொன்னா புரிஞ்சுக்கணும் சரியா? அத்தை மாமான்னு கூப்பிடக்கூடாது. மாமாவை என்னன்னு சொல்லணும்? அப்பான்னு சொல்லணும். அத்தைய அம்மான்னு தான் சொல்லணும் சரியா? சரி, மணி ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பா. நீங்க இருங்க, அன்பு குட்டி கிளம்பிட்டாலா என்னன்னு தெரியல, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி கூட்டிட்டு வா. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன். ஆனா என்ன, யார் நமக்கு போட்டு கொடுக்குறா? நம்மளே போட்டு சாப்பிட்றதா தான் இருக்கு. ஏமா, இங்கதான் உங்க மக வீடு இருக்கு, இங்க வர வேண்டியதானே? யார் உங்களை வேண்டான்னு சொன்னா? வந்து சாப்பிட்டு போங்க. கிளம்பியாச்சா என்னன்னு கேட்கறதுக்கு வந்தேன். கிளம்பியாச்சா? போமா. மகா, இவ பாக்குறதெல்லாம் கேப்பாடி, கொஞ்சம் பாத்துக்க. அது இதுன்னு வாங்கி கொடுக்காத சரியா? ஏன் நான் கூட்டிட்டு போறதே பாப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் வைக்கணும்னு தான். வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியா இருக்குன்னு, இதுல நீ வேற அதை இதுன்னு வாங்கி கொடுக்க கூடாதுன்ற. இங்க பாருடி, உனக்கு இவளை பத்தி தெரியாது. ஒண்ணு வேணும்னா அது வேணும் தான். அடம் பிடிச்சிருவா. அந்த பொம்மை கடை பக்கத்துல எல்லாம் கூட்டிகிட்டே போயிடாதீங்க. கூட்டிகிட்டு போனீங்க அவ்வளோதான். அந்த கடையவே விலைக்கு வாங்கி கொடுத்தாலும் பத்தலை, இன்னும் வேணும்னு கேட்பா சரியா? பார்த்து பத்திரம். சரி அண்ணி. அன்பு சொன்னது ஞாபகம் இருக்குதானே? எதுவும் கேட்கக்கூடாது. வாடா போவா. அம்மாவா? ஆமாண்டி, அம்மான்னு தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். இனிமே அவள் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவா. ஏய் லூசு, எதுக்குடி இப்போ அழுதுட்டு இருக்க? இல்ல நீ நம்மளே ஒரு குழந்தை அம்மானு கூப்பிட்டுறாதான்னு இவ அம்மானு கூப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீ, அதான் என்ன அறியாம. ஏய் லூசு, இதெல்லாம் போய் பெரிய விஷயமா பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? நீ கூட்டிட்டு போ. நீ தான் பத்திரமா பார்க்கணும் சரியா? இவளை கொஞ்ச நேரத்துக்கு அனுப்புனாதான் நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையை பார்க்க முடியும். சரி அண்ணி. ஏன் இருந்தீங்கன்னா மணி ஆயிடும். அதுவும் இல்லாமல் திடீர்னு மழையெல்லாம் வேற வந்துகிட்டு இருக்கு. வெரசா போயிட்டு நேரங்காலமா வந்து சேருங்க. போயிட்டு வாங்க. அன்புக்குட்டி வா போவோம். நீங்க வந்து வண்டி எடுங்க வாங்க. சரி. நீ போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாடா, இவங்க கூட அனுப்பி வச்சாச்சா? இனி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிப்போம். டாரடி திமிரு பிடிச்சவளே, இங்க பாருங்க. யாருக்கு திமிரு? ஏண்டி, அவன் என்ன உன் கூடையா பிறந்த? அம்மானு கூப்பிடுன்ற. பின்ன யாரு? அவன் ஏன் ரத்தம், ஏன் அத்தை புள்ள. நான் அவளை என்ன வேணாலும் சொல்லி கூப்பிட சொல்வேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, என்ன பிரச்சனையா? ஏண்டி, அவளுக்கு புள்ள ஆசை இருந்துச்சுன்னா புள்ள போய் பெத்துக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு நம்ம பிள்ளைய போய் ஊர்ல உள்ளவங்கள எல்லாம் அம்மா அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா என்னன்னு தெரியல. சை, இங்க பாருங்க. என் பிள்ளை யாரை வேணாலும் அப்பான்னு கூப்பிடும், யாரை வேணா அம்மானு கூப்பிடும். உங்க பிள்ளைய வேணா நீங்க சொல்லி வளங்க. ஆனா என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்காதீங்க சொல்லிட்டேன். என்னடி என் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து அதுக்கப்புறம் நீ தான் வாங்குறாங்கன்னு அவங்க உங்களுக்கே தெரியும். மாமியார போய் செருப்பால அடிப்பியா? ஏன் இப்ப நீங்க தானே சொன்னீங்க மாமியார் வாங்க கூடாதா? முறு பிடிச்ச கழுத்த பம்மாத்து வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சு. இதுக்கு முன்னாடி இருந்த மருமக குசி தான் இது பேசினாலும் பொட்டி அடங்கி கடந்துக்கிட்டு பொட்டி படிக்க தூக்கிக்கிட்டு பிள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போனேன். இனி அப்படியெல்லாம் போக மாட்டேன். எதிர்த்த வீட்டுக்கார கிளவிக்கு நடந்த என்ன சொல்ற? உங்களுக்கு துரத்திடுவேன்னு சொல்லல, இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்டீங்க அடிச்சு துரத்திடுவேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு எக்கத்தலமா போச்சுல. இருடி இரு, இன்னைக்கு என் பையன் வரட்டும். உன்னைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்த வைக்கல. என் பேர் சாந்தா கிடையாதுடி. வரட்டும். அவர் வந்தா நான் என்ன பயந்து பொட்டி போகும்போது ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வந்து அவருக்கே தெரியும் உங்க லட்சணம் என்ன. இப்பதான் போனா போதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள விடுறாரு. மறுபடியும் ஏதாவது பேசி நடுத்தெருவுல போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிராதீங்க. திமுரு பிடிச்சவளே, உனக்கு எம்பிட்டு தேனா விட்டு இருந்துச்சுன்னா என்னையவே கையை பிடிப்ப, செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவ. இருக்குடி இருக்கு. இன்னைக்கு என் பையன் வரணும். உன்னைய முடிய பிடிச்ச ஆஞ்சி வெளியே தள்ளி உன்னைய பொட்டி படிக்கணும். ஆத்தா வீட்டுக்கு அனுப்பல. என் பேர் சாந்தா இல்லடி, என் பேர் சாந்தா இல்ல. ஏண்டாப்பா, பிள்ளைக்கு வேற சீர் வைக்கிறேன்னு சொல்லி இருக்க. உன் அக்கா நிலமையே உனக்கே தெரியும். 10 காசுக்கு வழி இல்லாமல் இருக்கேன். நகை நட்டு போடணும். உன் பொண்டாட்டி குடும்பத்துக்கு முன்னாடி பெருமைக்கு ஏதாவது செய்யணும். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலடா எனக்கு. அக்கா, எப்படி என் மாமனாரால 10 காசு செலவு பண்ண முடியாது. 4 பேர் சபையில கூடி இருக்கும்போது அவங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு தான் நான் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. 5 பவுன் நான் ரெடி பண்ணிருக்கேன். அதை நீ கொண்டு வந்து பெருமைக்கு சபையில போட்டுரு. அதுக்கப்புறம் பாரு உங்க குடும்பத்தை நான் கதிக்கு ஆளாக்குறேன்னு. டே தம்பி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. ஆனால் அக்கா கையில் 10 காசு இல்லைடா. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதடா.
ஏக்கா அதெல்லாம் நான் தப்பாவே எடுத்துக்கலக்கா. ஏங்க ஏங்க அப்பா வந்திருக்காங்க. ஏன் உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து கட்டுக்கட்டான காசு எதுவும் கொண்டு வந்திருக்காரா? வந்தோடனே தூக்கிட்டு ஓடுறதுக்கு? ஏங்க வார்த்தையை ரொம்ப கொட்டாதீங்க. அன்னைக்கு என் தங்கச்சிக்காக 1,00,000 ரூபா கொடுத்தீங்களே, அதை எங்கள் அப்பா கொண்டு வந்துட்டாரு. என்ன 1,00,000 ரூபா கொண்டு வந்துட்டாரா? காசே இல்ல நாங்களே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறோம் அப்படி இப்படினாங்க. இப்ப மட்டும் எங்கிட்ட இருந்து வந்துச்சாமா காசு? மாப்பிள்ள இப்பயும் காசு இல்லை மாப்பிள்ள, கடன் தான் எதிர்த்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாப்பிள்ள, காசை வாங்கிக்கோங்க. ஏங்க கொடுத்துட்டாரு போதுமா? இதை கொடுக்கறதுக்குள்ள அவர் என்னென்ன பேச்செல்லாம் பேசின பேச்செல்லாம் இப்போ திருப்பி வாங்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். கோடி கோடியா நம்ம கொண்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கொடுத்த 1,00,000 தானே கொடுத்தாரு, அதுவும் நம்ம காசு தானே கொடுத்துருக்காரு. இன்னும் இதுக்கு வட்டி கூட வாங்கல, போனா போதுன்னு விட்டுட்டேன். எப்போ பார்த்தாலும் வட்டி 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 பிசினஸ் ஆரம்பிச்சதும் போதும் எல்லாம் ஊருப்பட்ட பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. நீங்கள் வாங்கப்பா, சாப்பாடு ஆகிக்கிட்டே வந்து சாப்பிடுவீங்க. இருக்கட்டுமா, வீட்டுல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பெத்த புள்ள வீடுன்னு வந்து சாப்பிட முடியுதா எங்கள் அப்பாவால்? இவங்கெல்லாம் வந்து இத்தனை நாள் உட்காந்துருக்காங்க. இவங்களாம் நமக்கு அப்படி என்னத்தை செஞ்சு போட்டாங்க? ஆனால் என் அப்பா அம்மா வீட்டில் எவ்வளவோ செய்கிறாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் மதிக்க கூட மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, ஏதோ நம்ம காசு கொடுத்ததுக்கே வா அந்த ஆட்டம் கட்டுவா. ஏக்கா நீ அவ பேசுறதுல எதுவும் நினச்சிக்காத சரியா? இந்த 1,00,000 பிடிச்சி நல்லபடியா எல்லாமே என் பிள்ளைக்கு சீரு நகை நட்டுன்னு எல்லாம் செய் சரியா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடா தம்பி, சரி.